எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சி தலைவராக அதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவர் அதுதான் சொல்கிறேன். இப்போ நிறைய இப்போ எடுத்தக்கூடிய பல்வேறு விதமான இந்த அரசியல் நோக்கர்கள் சில பல்வேறு கருத்து கணிப்புகளில் கிட்டத்தட்ட பாதிக்கும் 234 தொகுதிகளில் ஒரு 50-100 தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை நோக்கி விஜய் வந்து அந்த 20% 30% என்று கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். விஜயால் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் யார், எந்தெந்த எவ்வளோ மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது, எந்தெந்த மாவட்ட செயலாளர் பேரை சொல்லுங்கள். நாளையிலேருந்து நான் அரசியல்லேருந்து விலகிறேன், இந்த மாதிரி விவாத மேடையில் கலந்துக்கிறத விட்டுடுறேன். நான் அவருக்கு முதல்ல அவருடைய மாவட்ட செயலாளர் யாருன்னே தெரியாது. அவங்களே 30 நாள் 40 நாளைக்கு ஒரு தடவை பார்க்குறாங்க. அவர் என்னமோ வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் கிராமந்தோறும் செல்வேங்கிறாரு. வீட்டுக்கு வீடு கிராமம் அனுமதிக்கிறதே இல்லையா வீட்டுக்கு. அதெல்லாம் ஒரு விஷயம். சார்ட்டர்டு ஃப்ளைட்டை விட்டுட்டு பேசஞ்சர் ஃப்ளைட்டில் முதல்ல அவரை வர சொல்லுங்க. ஒரு ஊருக்கு இன்னைக்கெல்லாம் காரில் தான் சார் போனார். இன்னைக்கு கார்லேயே போனார். இன்னைக்கு வேலூர் வர ரொம்ப 2-3 காரில் மாறி போனார். காரில் மாறி மாறி போகணும். கொஞ்சம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு, சுற்றி போடுறாங்க. அதாவது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல சார். வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டால ஒரு போட்டிக்கு ஒரு கால்பந்து வீரர் வந்தாராம். ஒரு போன மாசம் வந்தார், மெர்சி வந்தார். ஆமா, அப்போ கூடின கூட்டம். இப்போ மெர்சி வந்து மேற்கு வங்கத்தோட முதலமைச்சர் ஆயிடுவாரா சொல்லுங்க? கூட்டம் மட்டும் முடிவு பண்ண முடியாது. கூட்டம் வந்து வாக்காக மாறாது. அது மட்டும் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க சார். இந்த வாதத்தை ஒரு முறையீடு. அவருடைய கூட்டம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, தற்கூரி கூட்டம்னு. என்ன காரணம்னா அதான் ஆச்சரியக்குரிய ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. ஆகாது, ஆச்சரியக்குரிய ஆகாது, அதிசயக்குரிய ஆகாது, ஏமாற்றக்குறி தான் ஆகும். யாருக்கு சார்? விஜய்க்கு தான். ஏன்னா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, பைத்தியம் முத்தி போச்சு. அது எங்க போய் முடியும், தனிப்பட்ட முறையில் எங்க போய் முடியும்னு தெரியல. அதாவது விமர்சனம் பண்றது அரசியல்ல நாகரிகமா இருக்கணுங்க. ஒரு கொள்கையை விமர்சனம் பண்றதோ, ஒரு தலைவரை விமர்சனம் பண்றதோ, ஒரு கூட்டணியை விமர்சனம் பண்றதோ, அது என்ன கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கொள்கைக்காக சேரக்கூடிய கூட்டணி காங்கிரஸ், விசிகா, மதிமுக, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் சமூக நீதியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டணியை அறிவாலயத்தில் போற வரவங்களெல்லாம் தலைவர் தேமுதிக சேர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி தேமுதிக சொல்லியிருப்பாரோ? இல்ல, அதெல்லாம் கிடையாது. அது தேமுதிகவுக்கு ஒரு கொள்கை உண்டு. அவர்களும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ங்கிற சீரிய நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தேமுதிக விஜயகாந்தால. நடுவில் வேணா அவரால் இலக்கு அடைய முடியாமல் போயிருக்கலாம். இப்போ சரியான இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். எதற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் திமுக கூட்டணியில் சேர்ந்த பிறகு நிறைவேற்றப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு திமுக விஜயகாந்த் ஆன்மாவே மன்னிக்காதுன்னு சொல்றாங்களா பிஜேபி? அதெல்லாம் மன்னிக்காதெல்லாம் இல்லை. டிடிவி தினகரன் வந்து சொன்னார். டிடிவி தினகரன் வந்து எடப்பாடியோட சேர்ந்தா நான் தூக்குல தொங்குவேன்னு சொன்னாரு. இப்ப யாரோட சேர்ந்திருக்காரு? தூக்குல தொங்கிட்டாரா? அதனால தேர்தல் நேரத்தில் அரசியல் கூட்டணிகள் எல்லாம் வந்து நீங்க இது பண்ண முடியாது. அதே நேரத்தில் வந்து எல்லா கட்சியும் என்னை பார்த்து பயப்படுதுன்னு விஜய் நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா எந்த கட்சியும் அவரை பார்த்து பயப்படல. இன்னொன்று உங்களுக்கு விஜயை பற்றி ஒரு செய்தியும் சொல்றேன். என்னைக்கு விக்கிரவாண்டியில மாநாடு போட்டு சொன்னாரோ அன்னைக்கே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னாரு. ஆனால் இன்று வரை ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட விஜயோட போய் சேரல. கடை விரித்தார் கொள்வார் யாரும் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு விஜயோட போய்